يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது KECT அமைப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கீழக்கரையில் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பணிகளை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் மஸ்ஜித் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைய உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று. அல்லாஹ்வுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களை சம்பந்தமான ஒரு புத்தகத்தை சுருக்கமாக நாம் படித்து வருகின்றோம். அதில் அடுத்தபடியாக ஹதீஸ்களை மறுக்கக்கூடாது, சஹீஹான ஹதீஸ் என்ற அறிஞர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை மறுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ஷைத்தானிய போதை. இது இருக்குதானே. இப்போ ஒரு ஹதீஸ் அவர் மறுத்தார்னா போதை என்ன செய்யும்? அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த மாதிரி எங்க ஒண்ணுல இவர் இப்படி கையை வைக்கிறாரோ, ஒரு ஹதீஸை அறிஞர்கள் எனக்கு முன்னர் வந்த அறிவாளர்கள் எல்லாம் எந்த ஒரு ஹதீஸை சஹீஹானது என்று தேர்வு செய்து பதிவு செஞ்சுட்டு போனாங்களோ, அந்த ஒன்னை இவர் எப்ப ஒரு விஷயத்தை மறுக்க ஆரம்பிக்கிறாரோ அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 200 ஆகும். இதுக்கு ஒரு முடிவே இல்லாத ஒரு நிலைக்கு இவர் இப்படி போய்கொண்டே இருப்பார். இதுக்கு ஒரு முடிவே வராது. இவர் ஏன் அப்படின்னா, அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பிரச்சனைய, அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அதை பாதுகாக்கிறதுக்காகவே 4 ஹதீஸை மறுப்பாரு. ஒரு ஹதீஸ் அவர் மறுத்துட்டாரா, இப்ப அவர் மறுத்ததை நியாயப்படுத்துறதுக்காகவே கூட 10 ஹதீஸை மறுப்பாரு. இப்படி இது வளர்ந்துகிட்டே போகும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹதீஸை மறுக்கின்ற அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை விளைவையும் சொல்ல வர்றாங்க. சரிங்களா? இப்ப அடுத்ததா, அதாவது முழுவதுமே சரியான ஹதீஸ்களை மட்டும் மறுப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இருக்கிற எல்லா ஹதீஸையும் ஏத்துக்கணும், அதுல பலகீனமான ஹதீஸே இருக்காது என்று தொகுக்கப்பட்ட புத்தகங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. முதல் தரத்துல வரக்கூடியது சஹீஹுல் புகாரி. அதான் சொல்லுவாங்க, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே மிக ஆதாரபூர்வமான சரியான புத்தகம் என்றால் அது சஹீஹுல் புகாரி. சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் ஆதாரபூர்வமானது. அதுல எந்த ஆய்வும் நீங்க இப்போ உட்காந்து பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அறிஞர்கள், முன்னோர்கள், மார்க்க விளக்கமுடையவர்கள், மார்க்க கல்வி உடையவர்கள், ஹதீஸுகளை ஆய்வு செய்வதற்காகவே தங்களுடைய வாழ்நாளை கழித்தவர்கள், இவங்கெல்லாம் அதை உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு தேடி பார்த்து இதெல்லாமே ஆதாரபூர்வமான இருக்கு. அதாவது இத்தஃபகல் உலமா, அறிஞர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அது. இது புகாரில் இருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் ஆதாரபூர்வமானது. இது யாரோ 4 அறிஞர்கள் சொல்லிட்டு போனதில்ல. இஸ்லாமிய அறிஞர்கள் என்று யாரெல்லாம் காணப்படுறாங்களோ அவர்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னது? புகாரில் இருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸும் ஆதாரபூர்வமானது. யாராவது ஒருத்தர் மறுத்தா அறிஞர்களுடைய லிஸ்ட்ல அவர் கிடையாது. அவர் அறிஞராக இருந்தால் அதை ஏற்றுக்குவார். உண்மையாக சரியாக ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய அளவிற்கு அவருக்கு கல்வி அறிவும் விளக்கமும் இருக்குமானால் அவர் அறிஞர் பட்டியலில் வருவார், அவர் ஏற்றுக்குவார். யார் ஒருத்தர் அதில் இருக்க ஹதீஸை மறுக்கிறாரோ அவர் அறிஞர் பட்டியலில் வரமாட்டார். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோம். முதல் கிதாபு சஹீஹுல் புகாரி, 2வது கிதாபு சஹீஹுல் முஸ்லிம். அதில் இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய கருத்துப்படி அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸ்களுமே ஆதாரபூர்வமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல 2 புத்தகங்களிலும் உள்ள மொத்த ஹதீஸ்கள் எத்தனை அப்படின்னா, புகாரில 7397 ஹதீஸ்கள். இதுல மீண்டும் மீண்டும் வரக்கூடிய புகாரி அவர்கள் ஒரு பாபுல வந்த ஹதீஸைய வேறொரு தலைப்புல மீண்டும் அந்த ஹதீஸையே கொண்டு வருவாங்க. இப்படி மீண்டும் மீண்டும் வரக்கூடியதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒவ்வொரு தடவை வரக்கூடிய ஹதீஸ் மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமா 2602 ஹதீஸுகள் சஹீஹுல் புகாரில உண்டு. 2602 முழுவதும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். பொக்கிஷம்.
இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொக்கிஷம் இந்த கிதாப். அடுத்தது முஸ்லிம், சஹீஹுல் முஸ்லிம். இதுல இருக்கக்கூடிய ஹதீஸ்களின் எண்ணிக்கை 7275 மொத்த ஹதீஸ். திரும்ப திரும்ப வரக்கூடியதை ஒதுக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா 4000 ஹதீஸுகள் சஹீஹுல் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய முழுமையான மீண்டும் மீண்டும் வராத ஹதீஸ். இந்த ரெண்டு கிதாப்லையும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட 6602 ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ்கள் உண்டு. இமாம் புகாரியுடைய மாணவர் தான் இமாம் முஸ்லிம். ரெண்டு பேரும், இமாம் புகாரி ஆசிரியர், இமாம் முஸ்லிம் மாணவர். ரெண்டு பேரும் தொகுத்த புத்தகங்கள் தான் குர்ஆனுக்கு அடுத்தபடியா இந்த மறுமை நாள் வரைக்கும் நிற்கக்கூடிய புத்தகங்கள். இதுதான் சஹீஹான, முழுவதும் சஹீஹான கிதாபுகள். இப்ப இதை தாண்டி திர்மிதியா இருக்கலாம், இப்னு மாஜாவா இருக்கலாம், நசையா இருக்கலாம், தாரகுத்னியா இருக்கலாம், சரிங்களா, அபுதாவுத், அஹமது, முஸ்னத் அஹமது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற புத்தகங்கள் எல்லாம் அதெல்லாம் ஆதாரபூர்வமானது அல்லவா, அதெல்லாம் சஹீஹான ஹதீஸ் இல்லையா அப்படின்னு கேட்டா எல்லாமே சஹீஹான ஹதீஸ் அல்ல. புகாரிக்கும் முஸ்லிமுக்கும் மட்டும்தான் அறிஞர்களுக்கு மத்தியில இந்த பெயர். எது? அதை எடுத்து படிச்சோம்னா எல்லாமே அதுல நீங்க எதையும் யோசிக்க தேவையில்லை. இது சரியானதா இருக்குமா, இது உண்மையில அல்லாஹ் ஒரு தூதர் சொன்னதா இருக்குமா, எந்த பயமும் தேவையில்லை, படிச்சிடலாம். ஆனா மற்ற ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை படிக்கும் போது திருமிதியில இருந்து ஒரு ஹதீஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம அங்க யோசிக்கணும், இது சரியான ஹதீஸா, அறிஞர்கள் இது சரின்னு சொல்லியிருக்காங்களா என்ற இடத்திற்கு நம்ம வரணும். அப்ப புகாரி முஸ்லிம் அல்லாத மற்ற ஹதீஸ் கிதாபுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள்லையும் சஹீஹான ஹதீஸ்கள் நிறைய உண்டு. ஆனால் பலகீனமான ஹதீஸ்களும் அந்த புத்தகங்கள்ல உண்டு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது புகாரி முஸ்லிம் இந்த ரெண்டு கிதாபு பத்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இதுல மட்டுமே கிட்டத்தட்ட 6602 சஹீஹான ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கிறது என்கின்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.